ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 2 கொஸ்டின் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நம்ம எதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸுக்கு சிப்ளிங்ஸ் உண்டா, அதாவது இயேசுவுக்கு உடன் பிறந்த சகோதரா உண்டா அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டியிருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு இதே மாதிரி பட்டமும் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஜீசஸுக்கு வந்து சிப்ளிங்ஸ் உண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி ஜீசஸுக்கு வந்து சிப்ளிங்ஸ் உண்டுன்னா அவர் வந்து எத்தனாவது சைல்டு அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டின் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இல்லைனா ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் அதுக்கான டீட்டெயில் வீடியோ இல்லைனா வந்து ரிப்ளை நான் போடுவேன். அதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஜீசஸுக்கு சிப்ளிங்ஸ் உண்டா அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள போக முன்னாடி இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள்லேயே இருக்குது. அது எங்கெல்லாம் அதுக்கு ப்ரூஃப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷமும் அது மட்டும் இல்லாமல் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த ப்ரூஃப் வந்து இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 55ஆம் வசனத்தில் இதை பற்றியான சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலையும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து டீட்டெயிலாக புரியுது. அது என்னென்னா, ஜீசஸுக்கு வந்து சிப்ளிங்ஸ் இருக்காங்க. அப்படி அதில் வந்து 4 சிப்ளிங்ஸை பற்றி இங்கே வந்து டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. அது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நமக்கு இதில் வந்து டீட்டெயிலாக தெரிய வருது. அது என்னென்னா, ஜீசஸுக்கு வந்து சகோதரர்கள் மட்டும் இல்லை, சகோதரிகளையும் இருக்காங்க. அதாவது சிஸ்டர்ஸும் ஜீசஸுக்கு வந்து இருக்காங்க. இந்த விஷயம் வந்து நமக்கு இதில் வந்து கிளியராக டீட்டெயிலாக தெரிய வருது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது ஜீசஸுக்கு சிப்ளிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் கொடுத்துட்டோம். ஜீசஸுக்கு வந்து சிப்ளிங்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஜீசஸ் சிப்ளிங்ஸ் இருந்தால் அவர் வந்து எல்டரா இல்லை யங்கரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கான ப்ரூஃப் நம்ம பைபிளில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ரோமர் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இதை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ரோமர் எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு வந்து ஒன்று டீட்டெயிலாக புரியுது. முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அப்படின்னா, அவங்க சகோதரர்களே அவர் வந்து முதற் பேரானவர் இருந்தபடினால இவர் வந்து ஒரு எல்டர் அப்படிங்கிறது நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக புரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸுக்கு வந்து சிப்ளிங்ஸ் உண்டா இல்லையாங்கிற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஜீசஸுக்கு வந்து சிப்ளிங்ஸ் வந்து உண்டு. செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஜீசஸ் சிப்ளிங்ஸ் சொன்னால் அவர் எல்டரா எங்கரா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்டர் அப்படிங்கிற ஆன்சர் தான். இப்போது சப்ஸ்கிரைபர் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்களை பற்றி கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் என்றைக்கு நம்ம 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறோமோ ஆனால் நான் கட்டாயம் இதுக்கான வீடியோ வந்து போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி போட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.